கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி ஆபகு தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இவர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார். 2 கேள்வி கேட்டாருன்னு சொல்லி, மற்ற இந்த மாதிரி செஞ்சிங்கன்னாக்கி ஐயோன்னு சொல்லி, இந்த மாதிரி குறிப்பிட்ட காரியங்கள்லாம் செஞ்சு கடைசி நாட்களில் ஆசீர்வாதத்தை கண்டி ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். எல்லா தீர்க்கதரிசியை விட ஒரு வித்தியாசமானவராக ஜெபித்து ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லி அதை கடைசியில் முடிக்கிறாரு. அந்த காரியத்தை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதன் மூலமும் நிறைய ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறத நம்ம அதை கடைபிடித்து நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும். இப்போ நல்ல தகப்பனை உங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி, நாட்களிலே நாங்கள் தியானிக்க போகிற காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற தகப்பன் நீங்கள் கூட இருந்து நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நீங்கள் இந்த நாட்டிலே கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறபடியாக நன்றி. அதுக்கு நாங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரை கீழ்ப்படிய, அதுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். கிருபையினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தமாக போக்கில் வரத்திலும் கூட எங்களுடைய வேதனை மத்தியிலும் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவன், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறீர். இப்படி செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரச்ச நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய்.
வந்து தேவன் தேவன்கிட்ட தேவன்கிட்ட கேள்வி கேட்குறவராக இருக்கிற அந்த தீர்க்கதரிசி ஆபகுக்கு வந்து விசேஷமாக நம்ம எல்லோரும் வந்து ஆண்டவர் கொடுக்குற நம்ம ஒரு வார்த்தைகளை அவங்க போய் சொல்லி அவங்கள எச்சரிப்பின் சத்தத்தை அவங்கள வந்து மனம் திரும்புறதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறத நம்ம பார்த்தோம் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமாக என்ன செய்கிறாருன்னா தரிசனத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனால் இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாரு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்விகளை கேட்குற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கார். இவர் பின்னணியை பற்றி ஒரு பெரிய காரியங்கள் இல்லைனாலும் இவர் வந்து ஒரு எருசலேமில் ஒரு லேவி கோத்திரத்தில் சேர்ந்த ஒரு சங்கீதத்தை அந்த சங்கீதத்தை பற்றி அவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதனால் அவர் வந்து இந்த சங்கீதத்தெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம பாட்டு படிக்கிறதுக்கு நிறையா பார்த்திங்கன்னாக்கி இந்த சங்கீத பாடல் பாடுறதுக்குன்ட்டு அவங்க நல்லா தெரிஞ்சு அந்த மாதிரி அதுக்குன்னு ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கும் நம்ம சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா. அது மாதிரி அவங்களுக்கு இந்த பாடல் குழுவுக்குன்னு சொல்லி ஒரு தேர்ந்தெடுத்து நம்ம சர்ச்சிலலாம் இருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பாடல்கள் பாடுறதுக்கு மியூசிக் அதெல்லாம் வந்து சரியானபடி செய்வாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை அவர் சொல்கிறதுனால இவர் வந்து ஒரு பாடல் குழுவில் இருந்திருப்பார் போலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தீர்க்கதரிசி அவர் வந்து சொன்னாலும் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அவர் இந்த பாடல் பாடக்கூடிய ஒரு கோத்திரத்தில் இருந்து லேவி கோத்திரத்துலேருந்து வந்தவருங்கிறத நம்ம அந்த ஒன்று தான் அவரை பற்றி நம்ம சொல்ல முடியும். இவர் ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்காரு. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா கேள்வி கேட்குறம்போது அவர் சொல்கிறாரு, யூதா பாவம்லாம் நடக்குது, இதை எப்படி ஆண்டவரை நீங்கள் நடத்த போகிறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது அவர் வந்து பாபிலோனை கொண்டு தான் நான் அனுப்பி அவங்கள வந்து தண்டிப்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வேறு கேள்வி கேட்காரு, இந்த கொடுமை செய்கிறவனை வச்சு எப்படி ஆண்டவரை நீங்கள் அதை நியாயம் தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லலைனாலும் இவருக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் கரெக்டாக தான் செய்வார். அவர் கேள்வியில் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் வழி வந்து நம்ம அவர்கிட்ட விசுவாசம் வைக்கிற பிள்ளைங்களை வந்து அவர் விடுவிப்பாருங்கிறத இந்த யோனா பார்த்து ஒன்றும் தெரிஞ்சுக்கிடாமல் அப்படியே அழியும் சொன்ன மாதிரி இல்லாமல் இவர் ஒருவேளை அவங்களுக்கு சொன்னது கேட்ட ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சாங்கனாக்கி அவங்கள வந்து அழிக்காமல் ஆண்டவர் வந்து நடத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்தது வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கல. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ஆண்டவர் சொல்கிறத பற்றி இவர் வந்து சொல்கிறத பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் சரியான நேரத்தில் நிறைவேறும், இது தாமதித்தாலும் இது நிறைவேறும், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்ங்கிறதெல்லாம் இவர் தான் சொல்கிறது. ஆபகுக்கு பதிலளிக்கிறது என்னன்னாக்கி தீர்க்க தரிசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகினாலும் அது சரியான அந்த தரிசனம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற காரியத்தையும் சொல்கிறாரு. நீதிமானாக இருந்தோம்னாக்கி அவனுக்கு வந்து என்ன செய்வான், நீதிமான்லையா விசுவாசனால நீதிமான் பிள்ளை விசுவாசம் இருக்கணும், அவன் வந்து நீதிமான் ஆக்குறாரு, அவன் வந்து பிழைப்பான் அப்படிங்கிற இந்த ரெண்டு காரியத்தையும் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த நாட்களில் இருந்த ஒரு நிறைய காரியங்கள் வந்து அவங்க கீழ்ப்படியாத இருந்த காரியங்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறத இவரை வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து நம்ம ஐயோ நம்மளால பரிதவிக்கக்கூடியது இந்த வாழ்க்கையில் அவங்க வந்து பரிதாபமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐயோ பாவம் நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி என்னது அவங்களால முடியாமல் இருக்கும்போது தான் சொல்லுவோம். அந்த ஐயோங்கிறது இந்த வேத வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப கொடூரமாக இருந்து ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அதில் ஒரு 5 வகையான மக்கள் வந்து இவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா வஞ்ச பொருளாசைக்காரங்க. பொருளாசை நமக்கு வந்துட்டுனாலே என்னது பொருளாசை வந்துட்டுனா மனுஷன் எல்லாத்தையும் எப்படியாவது கெடுத்து நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல மற்றவங்களுக்கு விரோதமாக தான் இருப்பான். அந்த பொருளாசை வந்துட்டுனாக்கி அதுதான் பெரிய காரியங்களை மனுஷனுக்கு கொண்டு போயிடும். அடுத்தது அநியாயம் செஞ்சு அந்த பொருளை சம்பாதிச்சு அதில் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறவங்க நிறையா வந்து நமக்கு தான் பொருள் நிறையா இருக்கணும், மற்றவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கனாக்கி கீழே தள்ளி எப்படியோ மேலே வரணும் அப்படிங்கிற காரியத்தை செய்கிறாங்க. அதையும் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது உழைக்காமலே அந்த நகரத்தை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னா உழைக்காமல் கொடுமையாக இருந்துட்டு அந்த கொடுமை பண்ணிவிட்டு மற்றவங்கள அதுலேயே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கி இந்த மதுபானம் அதெல்லாம் அந்த நாட்களில் அவங்க வந்து அது செஞ்சது ரொம்ப அவர் கண்டிச்சிருக்கிறாரு. இந்த மதுபானம் குடிக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படினாலும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை வந்து இந்த மாதிரி கெட்ட வழியில் அவங்க சம்பாதிச்சதை அவர் சொல்கிறாரு. அடுத்தது விக்கிரக வழிபாடு. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதையும் அவங்க வந்து செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லிட்டு அந்த பூமி வந்து எவ்வளவு அலங்கோலமாக இருக்குது, அந்த பூமி வந்து ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நடத்த போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை அவர் முதல்ல கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா. இப்படி பூமி இவ்வளோ அசுத்தமாக இருக்குது ஆண்டவரை, இதை வந்து எப்படி இப்படி சரியான பாதையில் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற காரியத்தை அவர் கேட்குறாரு. இவர் இத்தனை காரியங்களை சொல்லிவிட்டு பூமி எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவரை நீங்கள் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது, இந்த இத்தனை காரியங்கள் இருக்கிறவன் இருந்தாலும்
நீங்கள் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான் இருக்கு, தரிசனம் நிறைவேறும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன தரிசனம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு தரிசனம் என்ன கொடுத்துருக்காரோ அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கி நம்ம எத்தனை காரியங்களில் நம்ம அசுத்தமான காரியங்களில் இவங்கெல்லாம் வந்து நம்மளை ஒரு மூழ்கடிக்க பார்க்கும் பொழுதும் கூட நம்மளை ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியம் நீதிமான் விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கும் பொழுதும் நம்ம நீதிமானாக மாற்றி நம்மளை வந்து நடத்துகிற தேவன். அதனால் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு ஒரு பிழைப்பை உண்டாக்குகிற ஒரு நல்ல தகப்பன் தரிசனத்தையும் சரி பண்ணுவார், சரியாக நம்ம நேரத்தில் நம்மளை நடத்துவார். ஐயோ நம்ம அந்த ஐயோன்னு சொல்லி இவங்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்காங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதை வந்து இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் தான் எல்லாம் செய்யணும், அவர் தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பாட்டு மாதிரி அவர் படிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பாடல் பாடணுங்கும் போதே அவங்க வந்து ஒரு மியூசிக் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அதில் வந்து அவர் பாடல்கள் படித்தவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த சங்கீதம் 7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த தலைப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் தெரியாதவங்க அதை போய் சொல்ல முடியாது. இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சோம்னா தான் அந்த ஏதோ ஒரு நம்ம பொருட்கள் வந்து பற்றி நம்ம தெரிஞ்சாதான் அது தெரிஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியும். தெரியாதபடி நம்ம இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு திருப்பி யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு வந்து செய்ய தெரியாதுல்ல. அப்படி இல்லாதபடி இவங்க வந்து பாட்டே அவர் படிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கி இவர் ஆபகுக்குலேருந்து நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கனாக்கி 2வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். 2ஆயிரத்தில் 3லேருந்து 20 வரைக்கும் பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரி காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறத பார்க்கும். அடுத்து வந்து ஆபகுக்கு 3 1லேருந்து 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பாடல் குழுவில் இந்த சியோன் சொல்லி இந்த புலம்பல் பாடல் தொடர்புடைய அந்த அது புலம்பல் பாடலாக இருக்கலாம், இல்லாட்டி அவர் வந்து ஏதோ வேதனையில் ஐயோ இப்படி நடக்க ஆண்டவரே இப்படிலாம் இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு பாடல் பாடின மாதிரி தான் அவர் வந்து பாடுறத அதுக்கு தொடர்புடைய மியூசிக் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவர் வந்து ஆண்டவருடைய திட்டத்தை வந்து நிறைவேற்ற அவர் வந்து எப்படி நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிறத ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுவீங்க, நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றுவீங்க, ஆனால் எப்படி நிறைவேற்றிக்க போகிறீங்க ஆண்டவரே, இவங்க கொஞ்சம் இறக்கம் காட்டி எனக்கு ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி ஒரு பாடலில் பாடுறாரு. இது ஒரு துக்கத்தை காட்டுறதுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்ல நம்ம வேதனையோட, அந்த மாதிரி பாடலுக்கும் இது பொருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்புறம் இந்த ஆபகு 3:15 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தேவ தரிசனத்தை காண செய்தார், ஆண்டவர் வந்து காண்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த காலத்தில் இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா எழுந்தது, வருங்காலத்தில் நியாய தீர்ப்பு வருது, அதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லி வடிவமைப்பு அவர் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தின் மூலமாக காட்டும் பொழுது அவர் வந்து இந்த எவ்வளோ தரிசனம் காட்டினாலும் சரி ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் மக்கள் ஆண்டவரே அப்படின்னு இந்த தீர்க்கதரிசி ஒரு வித்தியாசமானவராக இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து எப்படியாவது மன்னிச்சு அவங்களுக்கு இறக்கம் காட்டி அந்த மக்களை வந்து எப்படியாவது விடுதலை செஞ்சு நீங்கள் எப்படியா செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தைகள் தான் இவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான காரியங்கள் செய்கிறவங்களுக்கு வரவே வராது. அவங்க வந்து ஆண்டவருடைய அந்த விசுவாசம் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த உயர்ந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அவங்க அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அந்த காரியங்கள் நடக்கும், அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்த முடியும். சும்மா சாதாரணமாக நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட விடுதலை செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இந்த விசுவாசம் வச்சு அந்த படிக்கட்டில் ஏறி போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விசுவாசம் இருக்காமல் நம்ம யுத்தம் பண்ணாக்கி அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்காமல் இருக்குது இல்லை. அதனால அந்த விசுவாசத்தில் அவர் போனார்னு பார்க்கும். இந்த 1 யோவான் 4:4-5 பார்த்தீங்கன்னாக்கி அதுதான் உலகத்தை ஜெயிக்கிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கிறார். அப்போ விசுவாசத்தோடு அவர் வந்து என்ன செய்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு, அவர் புலம்புறாரு, அவர் எப்படியாவது நடக்கும்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3:2 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய மக்களுடைய அந்த பாவங்கள்லாம் ஆண்டவரே நியாய தீர்ப்பு பெறும் பொழுது ஆண்டவர் வந்து எப்படியாவது எனக்கு ஒரு இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த 3வது அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கி அந்த இறக்கத்தை பற்றி அவர் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி எந்த தீர்க்கதரிசியும் செஞ்ச மாதிரி இல்லை, வித்தியாசமாக அவர் ஜெபிக்கிறவராகவும் இருந்திருக்கிறாருன்னு பார்க்கும். அப்போ நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுதும் மக்களுக்கு மக்கள் மத்தியிலெல்லாம் ஒரு பெரிய அவங்க வந்து திருந்தலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட இவர் என்ன செய்தார்னா அவங்க வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவரே அது வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவராக. ஏன்னா உங்கள் வல்லமை வரும் பொழுது விசுவாசம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி திருந்தாமல் இருப்பான், திருந்துறவங்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி திருந்துறவங்கள அவருடைய ஒரு எண்ணம் பாருங்கள். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவர் என்ன செய்தார், அப்படியும் சிலர் வந்து திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுறதை நீங்கள் பார்க்கலாம். அதனால ஆண்டவருடைய கிருபையை அந்த ஆவியை அந்த ஊற்றி எப்படியாவது அந்த வாழ்க்கையில் அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே,
அவங்க உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவருடைய மக்களுக்காக அவங்க கஷ்டத்தில் அவங்க பிரச்சனையில் வர்ற காலத்துலலாம் ஆண்டவர் இறங்கணும்னு சொல்லி அவர் வேண்டல் செஞ்சு ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளைங்களாக நாம் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிற ஒரு உலகத்தில் தான் இத்தனை நம்ம காரியம் ஒரு 5 காரியம் படித்ததெல்லாம் அவர் அது எதுவுமே அது உலகத்துக்கு ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத காரியங்களை தான் செய்கிறாங்க. செய்யும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு. கெஞ்சி எப்படியாவது ஆண்டவரே விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மூணாவது இடத்துல 17-19 பார்த்தீங்கன்னா கர்த்தர் மகிழ்ச்சியாக இங்கே வந்து ஆபவுக்கு சொல்லுறாரு. என்ன காரியத்தை சொல்கிறாருன்னு பாருங்கள். தேவன் தனக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை சேவிக்காமல் அவரை சேவிக்காமல் தேவன் இருப்பதனால் அவரை நான் சேவிக்கிறேன்னு சொல்லி சாட்சி கூறாரு. ஆனால் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார், மாத்திரம் நான் ஜெபிக்கிறவராக இல்லாதபடி ஆண்டவர் நன்மை செய்கிறவராக என்னோட கூட இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால, அவர் நன்மை செய்தனால இல்லை, அவர் நன்மை செய்கிறவர் என் கூட இருக்கிறதுனால நான் அவரை சேவிக்கிறேன்னு சொல்லி சாட்சி. நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, நன்மை செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நாம் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட என்ன தேவையோ அதை கேட்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் என்னென்னா, ஆண்டவர் நம்மளோட கூட நன்மை செய்கிறார் மாத்திரம் நமக்கு ஆண்டவர் இல்லை, எல்லாவற்றிலும் அவர் நம்மளோட கூட இருக்கிறவராக இருக்கிறாருங்கிறத தான் சாட்சியை நம்ம அறிவிக்கணும்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த நியாயத்தீர்ப்பை யூதாவின் நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, அவர் தேர்ந்தெடுப்பார், எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படியாவது திருந்துவாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஒரு வாஞ்சியோடு தான் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம்லாம் இருக்கணுங்கிறத பார்க்கணும். பாபிலோன் படையெடுத்து இருந்தாலும் நீதியுள்ள ஒரு கூட்டம் வந்து தேவ மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் விசுவாசம் வச்சு வாழ்ந்தவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்கிறத இந்த இடத்துல அவருடைய ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு பெரிய கூட்டம் வந்து படையெடுத்து வந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குன்னு ஒரு கூட்டம் விசுவாசத்தோடு வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த கூட்டங்களை ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி பெற்று அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவருடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒரு அவருடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது. ஆண்டவரே இந்த மக்களை அழிச்சிடுறாங்க, எப்படியாவது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு விடுதலை செய்யுங்க. அவங்க அழிந்து போகிற மக்கள் மத்தியிலும் கூட நல்லவங்களும் இருக்கிறதுனால அவங்கள வந்து நீங்கள் நியாயம் தீர்க்காமல் நீங்கள் விசுவாசத்தில் அவங்கள வளர்த்து அவங்களுக்கு வெற்றியை தாங்கன்னு சொல்லி அந்த ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறத கடைசியில் அதிகாரத்தில் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து எவ்வளோ பெரிய காரியங்களை கற்றுருக்கிறாருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எச்சரிப்பின் சத்தத்துக்கு எவ்வளோ காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவர் காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை தான் அந்த கடைசியில் அவர் சொல்லுவார். நெகிவோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சொல்லி கடைசியில் அவர் முடிக்கிறார் பார்த்தீங்களா. அதனால் அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தோன்னா கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போகலை. அவர் வந்து என்ன செய்கிறார், எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, திரளான் தள்ளி குயிலாக சமுத்திரத்துக்கு உங்கள் குதிரைகளோடு நடந்து போனீர்கள். நான் கேட்கும்போது எனக்கு அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா திராட்சரசம் அந்த அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எப்படிப்பட்ட எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வந்து நீங்கள் தருவீங்க, எனக்கு ஒரு விடுதலை தருவீங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் 18, 16, 17 படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள். அவர் வந்து எத்தனை விசுவாசத்தோடு இருந்திருப்பாரு பாருங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே நம்ம அழுதும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவரா இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நம்ம அழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைஞ்சு நம்ம வந்து சோர்ந்து போய் விழுந்து போகிறோம். வேத வசனங்களே பாருங்கள், இந்த வசனத்தை படித்து இந்த ஜெபிச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த இதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வரம். இந்த வசனத்தெல்லாம் என்ன இப்படி எழுதி வச்சுருக்காங்க, ஒன்றுமே துளி விடாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னோம்னாக்கி அப்படி இல்லை. விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் நடந்தாலும் ஆண்டவர் நம்மளை வெற்றி அடைய செய்கிற வசனத்துக்கு தான் கொண்டு வர்றாரு. அவர் விசுவாசத்தோடு இருக்கும்போது நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டாரு. அடுத்து தரிசனம் நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 காரியமும் அவர் சொன்னதுனால இந்த காரியங்கள் எது நடந்தாலும் சரி, அதை தான் நீங்கள் அந்த வசனத்தோட இதை வந்து தனியாக படித்தோம்னாக்கி ஐயோ இத்தனை காரியங்கள் நடக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் பாருங்கள். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆத்து மண்டை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த 18வது வசனத்தை நீங்கள் நடத்தணும்னாக்கி ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்கு
நம்ம முதலாவது ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்துக்கு நம்ம வரணும். அந்த வசனத்தில் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது கூட இப்போ பாருங்கள், நிறையா பஞ்சங்கள், நோய்கள், பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு பாதுகாப்புக்குள்ளே வச்சுருக்கிறாரு. யோபுவை படித்தோம்ல, அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு இந்த நாட்களில் நடக்கணும். நம்ம ரோட்லலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறது நிறையா நோய்கள், அவ்வளோ நோய்கள். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை உயிரோட ஜீவனோட வச்சுருக்காருன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன நடத்தணுங்கிற காரியங்களை இப்போ அவர் ஜெபித்து வந்த மக்கள்லாம் எப்படி வெற்றியோடு வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல உதவி செய்யணும். இந்த ஆபுவுக்கு மூலமாக என்ன காரியங்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாருன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுத்தரும் பொழுது நமக்கு கொடுத்துருக்க இந்த வார்த்தைகள் பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதனால் ஆண்டவருக்கு ஜெபித்த ஒரு ஆபகு தீர்க்கதரிசி ஒரு ஆண்டுகிட்ட ஒரு கேள்வி கேட்ட மாதிரி முதல்ல இருந்தாலும் கூட அவர் ஆண்டுகிட்ட ஜெபித்து மக்களை என்ன செஞ்சார், விடுதலை செய்கிறதுக்காண்டி இரக்கம் பாராட்டி அதை ஒரு பாடலாக பாடி துதித்து உங்களுக்கு தரிசனம் நிறைவேறும், உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நிறைவேறும். எப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடந்தாலும் அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியாக உங்களை மாற்றுவார். நீதிமானாக இருக்கீங்க, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்களை பிழைக்க செய்வார். அதனால் இத்தனை காரியங்கள் நடந்தாலும் இந்த 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருந்தாலும் என்னம்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் வருது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் நமக்கு நன்மை செஞ்சதுனால ஆண்டவர் நம்ம தொழுது கொள்ளாதபடி நன்மை செய்கிற ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால இந்த தீமைகள் சில இது வந்தாலும் அந்த நன்மை செய்கிறவர் நம்மளோட கூட நடத்துவார், விடுதலை செய்வார் அப்படின்னு நிச்சயத்தோடு அந்த பாடி ஜெபித்து இந்த ஆபுவுக்கு எழுதி தந்த இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வார்த்தைகள் மூலமாக அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதையே நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிங்க, ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த 3 அதிகாரம் தான். 3 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதில் உள்ள காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு இந்த தீர்க்கதரிசியை போல் விண்ணப்பம் செஞ்சு ஜெபித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அநேக பிள்ளைகள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கன்னு ஜெபித்தது போல் இன்றைக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கிறதுக்கு இந்த ஆபத்துக்கும் ரொம்ப நமக்கு கற்றுருந்துருக்குது. அதை நீங்கள் அதிகமாக வாசிங்க, ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஜெபிப்போம். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆம் சுவாமி, இந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. இந்த இரக்கத்தை தேடி ஆண்டவரே, அந்த இரக்கத்தை நோக்கி ஜெபித்த இந்த ஆபுவுக்கு போல நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தரிசனம் கொடுத்தா அது ஆண்டவரே அது பொய் சொல்லாது என்று சொல்லி அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு பாடி உங்களுடைய இரக்கத்துக்காக ஜெபித்த இந்த தீர்க்கதரிசிக்காக நன்றி செலுத்தும். அந்த தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய கற்றுத்தந்து அதில் நடத்த கிருபை செய்யுங்க சுவாமி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்தான் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எத்தனையோ கொடுமையாக செய்கிற மக்கள் இருந்த பொழுதிலும் அதிலே நீதிமானாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு ஜெபித்த இந்த ஆபத்து தீர்க்கதரிசியை போல நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படி ஜெபித்து அநேக பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொண்டு எத்தனையோ ஆண்டவரே கஷ்டங்கள் வந்த பொழுதும் அந்த ஆபத்துக்கு 17வது அதிகாரத்தில் வருகிற எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லுற காரியத்தை ஆண்டவரே நீங்கள் கற்று தந்திருக்கீங்க சுவாமி. எப்படிப்பட்ட ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ பஞ்சங்கள், எத்தனையோ நோய்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய பாதுகாப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே அந்த அன்பை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இரக்கங்களை தர ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கும் இரக்கம் பாராட்டி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய நோய்கள், எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்தபடியால் எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கிருபை
செய்யுங்க. அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரை கற்றுக்கொள்ளட்டும். தரிசனம் நிறைவேறாமல் இருந்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி இந்த ஆபகு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசமாய் இருந்து நீதிமானாய் மாற்றப்பட்டிருப்போம் என்றால் ஆண்டவரே, எல்லா விதமான தீங்குகள் வரும்பொழுதும் தேவ அன்பு நம்மளை முற்றிலுமாய் பாதுகாக்கும் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த புத்தகம் எங்களுக்கு நிறைய கற்றுத்தந்திருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. வெளியேற பெற்ற இரத்தத்தினால் சிந்தப்பட்ட எழுதப்பட்ட ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அநேக காரியங்களை நீங்கள் ஆவியானவர்கள் கற்றிருந்து அதில் வாழ்க்கையில் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே அதிசயங்களை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்ன அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. அவிசுவாசம் வரும்னால் ஆண்டவரே அதை எடுத்து விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஜெபிக்கவும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்படும் இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை பாராட்டி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இப்படி நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகரமாய் எல்லாம் நமக்கு செலுத்து. இயேசு ரஜன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.